கலர் ரொம்ப யூனிக்காக இருக்குது. 7 கலர் 8 கலர் வரும் முடியுங்களா? கலர் அழகுக்கு வளர்க்கலாம், சவுண்டும் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் நல்லா பார்த்து ரொம்ப சவுண்டு அடிக்கடி கத்த மாட்டாங்க. மற்றபடி இந்த ஃபுட்டு வைக்கிற டைமு நம்ம பர்டிகுலராக ஆள் வர டைம் ஃபுட்டு வைக்கிறோன்னு சொல்லிட்டு தான் வராங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் இது ஒரே பேரா சேம் தான். அது ஹைப்ரிட்ன்றதுனால ஒரு சிலது வந்து ரொம்ப ஹெட்டு பல்ச்சுன்னு இருக்கும், ஒரு சிலது கொஞ்சம் லைட்டாக பல்ச்சுன்னு இருக்கும். பட் ஆனால் எல்லாமே அந்த கோல்டு ஹெட்டு இருக்கும், ஹேண்டியாக்கம் வந்தது எல்லாமே பேராகவே இருக்கா எப்படின்னா அது? ஆமாம், இது 4மே நம்மக்கிட்ட இப்போ பேராக தான் இருக்குது. கண்ணூர் வந்துட்டு மேக்ஸிமம் அடல்ட் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் வெயிலில் பெருசாக இதுவாக கிளைமேட் எல்லாமே டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கினா போதும். நம்மக்கிட்ட இருக்கிற பேர் வந்து அடல்ட் ரெடி டு ப்ரீட் தான். இப்போ ஆக்சுவலாக இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ப்ரீடிங் செட்டப்பில் நார்மலாக வச்சோன்னாக்கா ஒரு 6 மந்த்து இல்லை 4 மந்த்துக்குள்ளேயே ப்ரீட் ஆகிடும். ஏன்னா ரெடி டு ப்ரீட் தான். நம்ம கொடுக்குற கேஜ் வந்து சேலுக்கான கேஜ். இப்போ நம்ம இதுவே ப்ரீடிங் கேஜில் போட்டோம்னா பாக்ஸுக்குள்ளே போயிட்டுருக்கும். இது ஒரு ஃபிஷ் டேங்கே போதுமாண்ணா? இல்லை நம்ம இது கொஞ்சம் பயப்படவும் அடிபட்டுறதுனால சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லி ஃபிஷ் டேங்கில் போட்டுருக்கு. ஓகே, ஆனால் இதுக்குமே கேஜ் ஆக்சுவலாக இது வந்துட்டு கேஜே வந்துட்டு சின்ன சின்ன மெஷ் இருக்கிற மாதிரி கொடுக்கணும், இல்லைன்னா இடித்து அடிபட்டுரும். ஓகே, தலையில் அடிபட்டுரும், இல்லை கால் உடஞ்சிடும், அது மாதிரி. இப்போதான் அதுதான் ஓப்பன் அவியரினா நம்ம வந்தோடனே இது பய முடியாதுன்னா ஒரு மூளைக்கு போயிடும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் தான் இருக்கோம். கொளத்தூரில் லீகல் எக்ஸாட்டிக் அப்படின்ற பேர்ட் ஷாப் வந்திருக்கோம். ஆல்ரெடி உங்கள் கடையில் நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஒரு சின்ன கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பெரிய கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ப்ளூ அண்ட் கோல்டு மெக்காவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கடை சைஸில் இருந்த இடத்துல வெறும் ப்ளூ அண்ட் கோல்டு மெக்காவை மட்டுமே போட்டு நல்லா பேர்ட்ஸுக்கு ஃப்ரீயாக இடம் கொடுத்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர் வந்தீங்கன்னா பெருமாள் கோயில் கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். பெருமாள் கோயில் பக்கத்தே லொக்கேட்டாக இருக்குது. லீகல் எக்ஸாட்டிக் நீங்கள் மேப்பில் போட்டாலும் வரும். நம்ம ப்ரோ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் இருக்க எல்லாமே லீகல் பேர்ட்ஸ் தான். பேர்ட்ஸை பற்றி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்க போகிறோம். அதே மாதிரி ஒரு பேர்ட்ஸ் எப்படி வளர்க்கணும் எல்லாமே நம்ம அண்ணகிட்டோம்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். லவ் பேர்ட்ஸ் நம்ம என்னென்ன கலர்ஸ்லாம் கிடைக்கும்? லவ் பேர்ட்ஸு மேக்ஸிமம் கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. எல்லா கலருமே இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கும். நார்மலாக இது எல்லாருக்கிட்டே இருக்கிறதும் நான் செலக்டிவாக பிக் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மியூட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ்லாம் வருங்க. அப்படி தானே இதெல்லாம் ஒரே ப்ரைஸ் தானே? இல்லை வேறு ரேட்டு தான். அந்த மியூட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வரும். ரெயின்போ, ஸ்ப்ராங்கிளு, அதுக்கப்புறம் நார்மலு, இது ரெட் ஐ, ஸ்டாலோ, அது மாதிரி எல்லாமே இருக்குது. நம்மக்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது. இப்போதைக்கு இருக்குது. நம்ம கடையில் மொத்தம் இப்போ எவ்வளோ லவ் பேர்ட்ஸ்னா இருக்குது? ஒரு 100 பேர் இருக்குது. இப்போயே நம்ம 100 பேர் இருக்கும். எது வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போ லாட்டாக எடுக்கிறதுக்கும் இப்போ ஒரு 2 பேர் எடுக்கிறதுக்கும் கம்மி பண்ணுவீங்களா? நான் எப்படி? இல்லை ப்ரோ, இப்போ லவ் பேர்ட்ஸ் எல்லாமே ஒரே ரேட்டு தான். நமக்கு பிஞ்சஸ் பற்றி சொல்லுங்கள். எல்லாமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கள். பிஞ்சஸும் சேம் அதே தான் ப்ரோ. நம்ம எல்லாமே யங்ஸ்டர் எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் சேல் பண்ணுறது. இப்போ எல்லாமே அடல்ட்டுன்றதுனால எல்லாமே கிளியராக மேல் ஃபீமேல் ப்ராப்பராக தெரியும். நான் ஃபஸ்ட்டு டைம் வளர்க்குறவங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் ஈஸியாக, பிஞ்சஸ் ஈஸியாண்ணா? ஃபஸ்ட்டு டைம் ரெண்டுமே காமன் தான். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஃபீடு சேம் தானே, அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. தனியாக போதும். பிஞ்சஸ்னா லவ் பேர்ட்ஸு கொஞ்சம் சவுண்டு இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். லவ் பேர்ட்ஸ் எப்பயுமே சவுண்டு தான். அதுதான். பிஞ்சஸ் சவுண்டு தெரியாதுல்ல. மற்றபடி அதுக்கும் 2 ஃபீட் கேஜ் தான், இவங்களுக்கும் 2 ஃபீட் கேஜ் தான். ஆமாம். நான் இது என்ன பேர்ட்னா? இது வந்து ஹைப்ரிட் கனூர் ப்ரோ. இது ஆக்சுவலாக 2 கனூருக்கும் வர ஹைப்ரிட். கலரே ரொம்ப யூனிக்காக இருக்காங்க. ஆமாம், ரெண்டுமே நல்ல கனூருங்க. ஆக்சுவலாக ஒரு கோல்டன் ஹெட்டட் கனூரும் நாண்டியா கனூருக்கும் வர ஹைப்ரிடு. இப்போ நார்மல் கனூருக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் மாறும். கலரும் மாறும், சைஸும் இதுங்க வந்துட்டு பல்காக இருக்காங்க, தெரியும். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் இது ஒரே பேரா? சேம் தான். அது ஹைப்ரிடுன்றதுனால ஒரு சிலது வந்து ரொம்ப ஹெட்டு பல்ச்சுன்னு இருக்கும், ஒரு சிலது கொஞ்சம் லைட்டாக பல்ச்சுன்னு இருக்கும். பட் ஆனால் எல்லாமே அந்த கோல்டன் ஹெட்டு கனூருக்கும் நாண்டியாக்கும் வந்தது. எல்லாமே பேராகவே இருக்கா எப்படின்னா அது? ஆமாம், இது 4மே நம்மக்கிட்ட இப்போ பேராக தான் இருக்குது. உங்களுக்கு ஏஜ் என்ன இருக்கும்? எல்லாமே அடல்ட்டு 3 இயர்ஸ் மேலே. அது மாதிரி 3 இயர்ஸ் மேலே ப்ரீடிங் செட் பண்ணலாம். ப்ரீடிங் ஸ்டேஜ் தான். இவங்க இப்போ எடுத்துகிட்டு போனாங்க என்னென்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் இருக்குது? இது நம்ம நார்மல் கனூர் மாதிரி தான். ஃப்ரூட்ஸு, சீடு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு இதெல்லாம். நான் இப்போ சன்கனூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் டைமுக்கு கொஞ்சம் தாங்காதான் நம்மளாம் சொல்கிறாங்க. சம்மருக்கு எப்படி பார்த்துக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை கனூர் வந்துட்டு மேக்ஸிமம் அடல்ட் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் வெயிலில் பெருசாக இதுவாகாது. கிளைமேட் எல்லாமே டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கினா போதும்.
நார்மலாக கவனிக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டால் போதும். சம்மருக்கு ஸ்பெஷல் ஃபுட் நீங்கள் என்ன கொடுப்பீங்களா? சம்மருக்கு ஸ்பெஷல் ஃபுட்டுனா ஸ்ப்ரவுட்ஸ் அதிகமாக வச்சுருவோம். நார்மல் டைமை விட சீடை விட ஸ்ப்ரவுட்ஸு கொஞ்சம் அதிகமாக வச்சுருவோம். அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸு எதனா ஒன்று டெய்லி இருக்கும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு இந்த வெள்ளரிக்காய் இது மாதிரி எதனா ஒன்று வச்சோன்னாக்கா அதுக்கு செட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஸ்ப்ரவுட்ஸை வந்து அதிகப்படுத்தலாம். ஆமாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 2 பேரோட இது நல்லா கலர் டார்க்காக இருக்கேன் நான் எடுத்துடலாம். இது வந்துட்டு கொஞ்சம் ஜாண்டியாவோட ஹைப்ரிட்டான மாதிரி இருக்கும். அதுதான் கலரு தான் அது மாறுறது. மற்றபடி இது எல்லாம் ஒன்றே இது. ஃபேமிலி எல்லாம் ஒரே ஃபேமிலி. இப்போ நம்மக்கிட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிக்கான பேர்ட்ஸ் தான். நார்மல் பேர்ட்ஸோட யூனிக்காக அதிகமாக பண்ணிட்டுருக்கீங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால் ஒரு கண்ணூர் வளர்க்குறதுக்கு கேஜ் எப்படி நான் போடணும்? கரெக்டாக ப்ராப்பரான 4 அடி கேஜாவது இருக்கும். 4 அடி தான் ப்ராப்பராக கேஜ். 4க்கு 2 தான் ப்ராப்பரான சைஸு ஒரு பேருக்கு. பேர்டு அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும். ஆமாம். இப்போ நமக்கு இதுக்கான கேஜும் வேணும் அப்படின்னா நம்ம கடையிலே கொடுப்பீங்களாண்ணா? 4 ஃபீட்லாம் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்காக ரெடி பண்ணி கொடுக்கறது தான். ஆக்சுவலி நம்ம சைனா கேஜில் வந்து 4 ஃபீட்டு கம்மி வராது. மேக்ஸிமம் 3 ஃபீட்டு தான் வரும். அதனால் அதுவே போதும்னு சொல்லி எல்லோரும் கொடுத்துருவாங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்காக வேணும்னாக்கா நம்ம 4 ஃபீட்டு சொல்லி கேட்டு தான் வாங்கிக்கணும். ஆனால் ரெடி பண்ணி கொடுப்பீங்க நீங்களே? வாங்கிக்கலாம். அதுவும் ரெடி பண்ணி ரெடியாக இருக்கும். பட் ஆனால் நம்ம வேணுன்றப்ப நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். அவ்வளோ. ஓகே. இப்போ எனக்கு இன்றைக்கே ஒரு பேர் கேஜ் எல்லாம் வேணுனாலும் தருவீங்க? அதெல்லாம் நான் இந்த சன்கன் ஒரு பேரை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது எல்லாமே ஹைப்ரிடு தான் ப்ரோ. 4மே அது வந்து கலர் வந்துட்டு ஒன்று கலர் அப்பியரன்ஸ் ஒரு மாதிரி வருது. வரகு ப்ரீடு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே கண்ணூருக்கு வந்தது தான். அந்த நான் சொன்னல கோல்டன் ரெட் கண்ணூருக்கும் நாண்டியா கண்ணூருக்கும் வந்தது தான். அது கலர் அப்பியர் ஆகுது வேறு மாதிரி வருது. ஒரு பேருக்கு ஒரு மாதிரி கலர் வருது. ஹைப்ரிடுன்றதுனால நம்ம எக்ஸாக்டாக இதுதான் கலருன்னு சொல்ல முடியாது. வர கலரு பேரண்ட்டை பொறுத்து இதை பொறுத்து டாமினண்ட்டாக வர்றது தான். இதுனா லாரி நான் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலரு. ஆமாம். இது ஒன்று வந்து ஆலிவ் ரெட் கலரு, ஆலிவ் ஸ்வைன்சனு. இன்னொன்று வந்துட்டு ரெட் கலரு. இதுவுமே பேரா இல்லை எப்படின்னா? அது பேர் தான். லாரிக்கு என்னென்ன மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள். லாரிக்கு வந்து மேக்ஸிமம் கமர்ஷியல் ஃபுட்டு தான். கமர்ஷியல் ஃபுட்டு மஸ்ட்டு. வெறும்னே ஃப்ரூட்ஸ் வச்சோன்னா பத்தாது. ஏன்னா அது ஃபுட்டு எப்போதும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபுட்டு நம்ம இல்லாமல் எம்டியாக விட்டோனாலே வீக் ஆகிடும். அதனால் கமர்ஷியல் ஃபுட்டு மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட்டு. மற்றபடி ஃப்ரூட்ஸு எப்போதுமே டெய்லி ஒரு வேளை இல்லை 2 வேளை ஃப்ரூட்ஸ் வச்சிடணும். இவங்களுக்கு என்ன சைஸ் கேஜ் நான் போடலாம்? இவங்களுக்கும் சேம் அதே 4 ஃபீட்டு தான் ப்ரோ பெஸ்ட்டு. 4 ஃபீட்டு தான் பெஸ்ட்டு. ஆமாம். நம்ம சின்ன வெரைட்டி லாரி கீட்டு இது லாரி இல்லை. ஓகே. லாரி கீட்டுக்கு 4 ஃபீட்டு கேஜ் ஓகே. இந்த லாரி பற்றி சொல்லுங்கள் நமக்கு. இது 2மே ஸ்வைன்சன் லாரி ப்ரோ. ஆக்சுவலாக இது வந்து ப்ரீடிங் பேர் தான். ப்ரீடிங் பேர்னால் ஆல்ரெடி ப்ரீட் ஆகலை. இப்போ இதுவாகிட்டுருக்கு, மேட் ஆகிட்டுருக்கு, ரெடி டு ப்ரீட் கண்டிஷன் மாதிரி. இவங்களோட ஏஜ் என்னென்ன இருக்கும்? அந்த 2 இயர்ஸ் அபவ் தான் வந்துட்டு இந்த சைஸும் இருக்கும், இந்த பிஹேவியரும் இருக்கும். கண்ணும் வந்துட்டு 2 இயர்ஸுக்கு அப்புறமா தான் அந்த கிளியாரிட்டி வரும். இவங்க ரொம்ப சவுண்டு அடிக்கடி கத்த மாட்டாங்க. மற்றபடி இந்த ஃபுட்டு வைக்கிற டைமு நம்ம பர்டிகுலராக ஆள் வர டைம் ஃபுட்டு வைக்கிறோன்னு சொல்லிட்டு தான் ஓவராக கத்துவாங்க. நான் இப்போ ஒரு லாரி வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்கன்னா அது எந்த ஏஜில் இருந்து அப்டேட் பண்ணலாம்? இல்லை, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பேர் வந்து அடல்ட் ரெடி டு ப்ரீட் தான். இப்போ ஆக்சுவலாக இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ப்ரீடிங் செட்டப்பில் நார்மலாக வச்சோன்னாக்கா ஒரு 6 மந்த்து இல்லை 4 மந்த்துக்குள்ளேயே ப்ரீட் ஆகிடும். ஏன்னா ரெடி டு ப்ரீட் தான். நம்ம கொடுக்குற கேஜ் வந்து சேலுக்கான கேஜ். இப்போ நம்ம இதுவே ப்ரீடிங் கேஜில் போட்டிருந்தோன்னா பாக்ஸுள்ளே போயிட்டுருக்கோம். நான் இந்த பேர்ட் நேம் பற்றி சொல்லுங்கள். ரொம்ப யூனிக்காக இருக்குது கலர் பார்க்கவே. இதெல்லாம் வந்து கிராஸ் பேரகிட் ஃபேமிலி சேர்ந்த பேர்ட்ஸு. இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன சீட்ஸு சாப்பிட்ற பேர்டு. சன்சீடு இதெல்லாம் விட ஃபுல்லாக இந்த தெனை அந்த மாதிரி சீட் மிக்ஸ் வரும். ஒரு 15-16 சீடு மிக்சராக வரும். அந்த வெரைட்டி சாப்பிட்ற பேர்ட்ஸ் இது மோஸ்ட்டாக. இது வந்துட்டு எப்படின்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சர் பேர்டு. அந்த சவுண்டு இதெல்லாம் அந்தளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காது போல. சவுண்டு வந்துட்டு இவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கலர் ரொம்ப யூனிக்காக இருக்குது. 7 கலர் 8 கலர் வரும் போல. அதில் கலர் அழகுக்கு வளர்க்கலாம். சவுண்டும் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் நல்லா பார்த்துக்கணும். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அது மெயின்டைன் பண்ணுறது வந்து நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் ஓவர் சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். பேர்டு செட்டில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். இல்லைன்னா திடீர்னு ஸ்ட்ரோக் வரும். இதுக்கு பயத்தில் அந்த பயம் மட்டும் பார்த்து பயம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா செட்டில் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த கீழே இருக்க இது வந்து பேரானா? ஆமாம். அது ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலரில் இருக்குது. நிறைய பேர் ஆகும். அதெல்லாம் ஆகும். இதில் நிறைய கலர் வரும். ப்ளூ வரும், இந்த கலர் வரும், ஃபுல் ரெட்டில் வரும். இது நிறைய கலர் வரும். நான் மாங்கு பற்றி சொல்லுங்கள் நமக்கு.
மாங்க் வந்து இப்போ நல்ல டேம்டுக்கு பீக்கில் போயிட்டுருக்க பேர். அதே மாதிரி பேசும்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அது ரொம்பலாம் பேசாது. அதோட வாய்ஸு டோனுக்கு லைட்டாக பெரிய பேரட் பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ கிரே பேரட் பேசுறது, இந்த மாங்க் பேசுறதுலாம் கொஞ்சம் மேட்ச் ஆகும், அவ்வளோதான். ஓரளவுக்கு சிங்க் ஆகும். அதனால் இது நல்ல டாக்கிங்னு சொல்லி எல்லோரும் ஹைப்பு க்ரியேட் பண்ணி மாங்க்கு சேல் ஆக ஆரம்பிச்சிச்சு. மாங்க்கு பயப்படவே மாட்டுது. நான் தைரியமாக கேமரா கிட்டே வந்து நிற்கிறாருங்க. இல்லை, ஆக்சுவலாக மாங்க்கு வந்துட்டு எப்படின்னா அதோட கேஜ் கிட்ட விடாது யாரையும். நார்மல் டைம்லேயும் விடாது, ப்ரீடிங் டைம்னா சுத்தமாக அலோவ் பண்ணாது. நம்ம சீடே வைக்கிறதுக்கு கூட நம்ம கையை கடிக்கிறதுக்கு வரும், அந்த அளவுக்கு ஃபெரோசியஸாக இருக்கும். ஏன்னா அதோட கேஜ் வந்து அதோட கூண்டு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வரக்கூடாது. இதில் வந்துட்டு ஒன்று வந்து க்ரீன் மாங்க்கு, ஒன்று வந்து SF வயலட் மாங்க்கு. க்ரீன் தான் அடங்கவே மாட்டான், வீடியோ கூட எடுக்க முடியல. ஆமாம், க்ரீன் மேலு, அது ஃபீமேலு. இதுவுமே அடல்ட் பேர் தான். ஆமாம், அடல்ட் பேர் தான். மாங்க் வந்து உங்களுக்கு 1 இயர்லேயே அடல்ட்டு தான். மேட் பண்ணலாம் நம்ம 1 இயர்லேயே அது ப்ரீடிங் ஸ்டேஜ் வந்துடும். 7 மந்த்து மேலேயே ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம 1 இயர்லாம் ப்ராப்பராக ப்ரீடிங் ஏஜ் தான். இப்போ இவங்களுக்குமே 4 feet கேஜி போடுறது பெஸ்ட்டு. கரெக்டு. எந்த பேர்டாக இருந்தாலும் 4 feet போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு உள்ளே 2 ஸ்டிக்கு வைக்க முடியும். 2 ஸ்டிக்கு பேர்டு மாறி பறக்கிறதுக்கு. இப்போ இங்கேருந்து அங்கே பறக்கணும், அங்கேருந்து இங்கே பறக்கணும், பறக்கிற அளவுக்காக இருக்கணும். அதுவும் இல்லாமல் ஒரே ஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி இருந்தால். இது என்ன மியூட்டேஷனா? இது வந்து மேயர் பேரட்டு. ஓகே. ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4 வெரைட்டி பேரட் வரும். அது எல்லாமே சிமிலராக ஸ்ட்ரக்சர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ரௌன் ஹெட்டட் பேரட்டு, அதுக்கப்புறமா ரெட் பெல்லிட் பேரட்டு, இது மேயர் பேரட்டு, அப்புறம் ரபல் பேரட்டுன்ட்டு இருக்கும். இது 4மே ரேரு தான், ப்ரீட் ஆகிறதும் ரேரு தான். பட் ஆனால் சின்ன பேராக இருக்கும், லுக்காக இருக்கும். இது எனக்கு அடல்ட் பேர் வேணும் அப்படின்னு கேட்டால் தருவீங்களா? இது அடல்ட் பேர்லாம் வந்துட்டு உடனேலாம் டக்குன்னுலாம் கிடைக்காது. டைம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி தேடி இது பண்ணி தான் தர முடியும். எல்லோரும் சொல்கிற மாதிரி எல்லா பேரும் கிடைக்குன்ற இதில் இதெல்லாம் வரவே வராது. இப்போ எனக்கு இந்த பேர்டு வேணும், ஒரு 10 பேர் வேணும், நான் 2 லட்ச ரூபா கூட தரேன்னா கூட யாராலும் உடனே தர முடியாது. அந்த பேர்டுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. அதுதான், அந்த இதுதான். மற்றபடி ரெகுலராக கிடைக்கிற பேர்டு தான் வந்து எல்லாராலையும் ரெகுலராக தர முடியும். இப்போ நார்மல் சன்கனூர் பைனாப்பிள்லாம் அதெல்லாம் தான் தர முடியும். மற்றபடி ஒரு சில பேர்டு காசே இருந்தாலும் வாங்க முடியாது. ஏன்னா ப்ரீட் ஆகலைன்னும் போது கிடைக்காது. வச்சுட்டு இருக்கவங்களும் விற்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் அடல்ட் பேரெல்லாம். ஏன்னா இது ஒரு கலெக்ஷன் பேர்ட்ஸை லவ் பண்ணுறவங்க தான் வந்துட்டு இந்த பேரெல்லாம் எடுத்து வைப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப ரேராக வந்தப்போ இதோட ரேட்லாம் அதிகம். அந்த டைம்லேயும் காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சவங்க தான் இப்போ வச்சுட்ருப்பாங்க. அவங்களும் அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டாங்க. இது அடல்ட் பேரெலாம் வந்து இப்போ கூட ஒரு 80 above வரும். ஓகே, 1 lakh வரைக்கும் சேல் ஆகும். பட் ஆனால் கிடைக்கிறப்ப தான் வாங்க. இப்போ நம்மக்கிட்ட 1 lakh இருந்தாலும் உடனே வாங்க முடியாது, ஒரு பேர் முடியாது. இப்போ இதுவே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஃபீமேலு. இப்போ திரும்ப இதுக்கு ஒரு மேல் நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா அதுக்கப்புறமா இதை வைக்கலாம். ஆனால் இதுவும் யங் பேர்டு தான், அடல்ட்டு கிடையாது. இது சன்சீக்கு ஸ்மால் கனூரில் ஃபுல் எல்லோவில் வர ப்ரீட். சன்சீக்கு. ஓகே, நம்ம க்ரீன் சீக் கனூர் பேசிக்கலாக வருதுல்ல. ஆமாம், அதுலேயே இது வந்துட்டு ஃபுல் எல்லோவில் வர ப்ரீடு. இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்மால் கனூர்லேயே காஸ்ட்லியான பேர்டாக இருந்தது. ஸ்மால் கனூர்லேயே காஸ்ட்லியான பேர்டாக இருந்தது. இப்போ இதை விட காஸ்ட்லியான பேர்ட்ஸ்லாம் வந்து இதோட காஸ்ட்லி பேர்ட்னா இதோட காஸ்ட்லி வந்துட்டு ஃபேலோ கனூர் இருக்குது. ஃபேலோ கனூர்னா சேம் இதே மாதிரி இருக்கும், ஆனால் கண்ணு வந்து ரெட் ஐ வரும். நம்ம கடையில் பிஎன்ஜிக்குன்னு தனியாக செக்ஷனே வச்சுருக்கீங்க, இதை பற்றி சொல்லுங்கள். இது நம்ம ரெகுலராக எல்லாம் பார்த்துட்டு தான் ப்ளூ அண்ட் கோல்டு லார்ஜ் மெக்கோவில் பேசிக் இது தான். நல்லா பெரிய இடமா கொடுத்துருக்கீங்க. எதனால இவ்வளோ இடம் வந்து கொடுத்துருக்கீங்க? ரூமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர்ட்ஸுக்கு கொடுத்துருக்கீங்க. எதனால இவ்வளோ இடம் தரும்? கேஜில் கொடுத்தனா பேர்டு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா டெய்ல் எல்லாம் உடஞ்சிரும், பேர்டு ஃபினிஷிங்காக இருக்காது. இதில் ஒன்று வந்து சப்போர்ட் ஃபீடிங்கில் இருக்குது, ஒன்று வந்து ஃபுல் செல்ஃப் ஃபீட்டிங்கில் இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பேர்டு வந்து சப்போர்ட் ஃபீடிங்கில் இருக்குது. ஓகே, அது பின்னாடி இருக்க அந்த பேர்டு வந்து செல்ஃப் ஃபீட்டிங்கில் இருக்குது. இது ஆக்சுவலாக கஸ்டமர் வாங்கிட்டு போய் சின்ன கேஜில் வச்சு டெய்ல் உடஞ்சிட்டதுனால திரும்ப எடுத்துகிட்டு டெய்லெல்லாம் ப்ளக் பண்ணிவிட்டு விட்டு வச்சுருக்கோம். ஃபுல்லாக வளர்ந்த அப்புறமா இது பண்ணிடலாம் அப்படின்னு. எல்லாமே நம்ம வாங்குறதோட அதை கரெக்டாக பார்த்துக்கணும், எந்த இடம் கொடுக்கணும், எப்படி எல்லாமே நம்ம எடுத்து போயிட்டு சின்ன கேஜ் இந்த ஃபேன்சியாக ஷோவாக விற்கிற கேஜ் வாங்கி போட்டாங்கன்னா அது பேர்டு ரிவர்ஸில் நம்மளை பார்த்து ரிவர்ஸில் ஃப்ரண்ட்டில் வரும்போது டெய்ல் கீழே போயிட்டு உடஞ்சிடும். அது மாதிரி ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிறது தான் பெஸ்ட்டு. ஒரு ரூம் மாதிரி கொடுத்துடலாம் இவங்க தனியாக. மெக்கோ எடுக்கிறேன்னா ஓரளவுக்கு அது ஸ்பேஸ் இருக்கும். இல்லைன்னா ஒன்று ஸ்பேஸுக்கு ஏற்ற பேர்டு வாங்கணும்,
இல்லை பேர்டுக்கு ஏற்ற ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக நம்மளால் வளர்க்க முடிஞ்சால் மட்டும் சின்ன அதெல்லாம் bird எடுக்கணும். வாங்கி பெரிய பேர்டு வாங்கி சின்ன கேஜில் போட்டு அதுக்கும் கம்ஃபர்ட் இல்லாமல் வளர்க்குறது வந்து வேஸ்ட்டு. கைஸ் நிறைய பேர் பாருங்கள் பேர்ட்ஸ் வாங்கணும்னு ஆசை இருந்தால் மட்டும் பட்டாது. அண்ணா சொன்ன மாதிரி எந்த பேர்டுக்கு என்ன கேஜி போகணுன்றது ப்ராப்பராக உங்களுக்கு தெரியணும். நான் மெக்காவுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபுட்னா என்னென்ன கொடுக்கலாம்? நட்ஸ் வெரைட்டிஸ் கொடுக்கலாம் ப்ரோ. இந்த இது மட்டும் கொடுக்கக்கூடாது, கேஷ்யூ மட்டும் கொடுக்கலாம்னா ஓகே. மற்றபடி இந்த ஆல்மண்டு, அக்ரூட்டு, பாதாம், பிஸ்தா எல்லாமே தரலாம். பாதாம் அதுதான் அதெல்லாம் கொடுக்கலாம். மற்றபடி ஸ்ப்ரவுட்ஸு ரெகுலராக வைக்கணும். இப்போ மெக்காவை வந்து ப்ரீடிங் பேரா செட் பண்ணோம்னா இந்த மாதிரி ரூம் மாதிரி வச்சு செட் பண்ணலாமா? ப்ரீடிங் பேரா செட் பண்ணனா ரூம் மாதிரி இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கேஜ்லாம் செட் ஆகாது. கேஜுனாலும் பெரிய கேஜாக கொடுக்கணும். பெரிய பெரிய ஃபார்மில் கேஜ் இருக்கும். பட் ஆனால் கேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10க்கு 7, 10க்கு 6, 10க்கு 10 அந்த சைஸில் இருக்கும். நம்மளோட ஒரு பேசிக்காக ஒரு கடை சைஸில் இருக்கும் ஒரு கேஜ். நம்ம ஒரு ஷாப் சைஸில் ஒரு கேஜி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து தான் ப்ரீட் பண்ணுவாங்க. இதுவே நல்லா பெருசாக தான் இருக்குது. ஒரு 4 பேர் இருக்கலாம் ரூம் உள்ள. இதுவே வந்து பேர்டு ஃப்ரீயாக மேலே ஏற இறங்க ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்கு. அதுவும் டெயில் ப்ளக் பண்ணி விட்டுருக்கோம்ல. ஆமாம். ஸோ பேர்டு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரத்தில் டெயில் வளரும். நம்ம பேர்ட்ஸ் எப்படின்னா டேரெக்டாக வந்து தான் வாங்கணுமா இல்லை டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணுறீங்களாண்ணா? மேக்ஸிமம் வெளியே ஸ்டேட்டில் இருக்கிறவங்க கூட வந்துட்டு வெளியூரில் இருந்தால் கூட இங்கே சென்னையில் யாருன்னா தெரிஞ்சவங்க இருப்பாங்கள்ல. ஆமாம். அவங்கள நேரில் அனுப்பி பேர்டை பார்த்துட்டு நேரில் ஒரு வாட்டி செக் பண்ணி அதுக்கப்புறமா எல்லாம் ஓகேனா மட்டும் பேர்டு எடுத்தால் பெஸ்ட்டு. ஏன்னா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதுவாகக்கூடாது, அவங்களுக்கு பிடிக்கல அது மாதிரி ஆகக்கூடாது. நம்ம ஷாப் வந்து எந்த டைமில் நான் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க? மார்னிங் 10 to நைட்டு 9 o'clock வரைக்கும் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடை ஃபஸ்ட்டு மெயின் ரோட்லேயே இருந்தது. இப்போ அந்த மெயின் ரோடு கொஞ்சம் மாதிரி வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலேயே கொடுக்குறோம். பெருமாள் கோயில் எதிர்க்கவே இருக்கும். பெருமாள் கோயில் எதிர்க்குன்னு கிடையாது சொல்லுவாங்க. வளத்தூரில் பெருமாள் கோயில் எல்லாருக்கும் தெரியும். பெட் ஷாப் ரோட்டில் பெருமாள் கோயில் எல்லாருக்கும் தெரியும். பெருமாள் கோயில் எதிர்க்கவே இருக்கும். கைஸ் கேட்டுக்கோங்க, கொளத்தூர் வந்தீங்கன்னா பெட் ஷாப் ஆப்போசிட்டில் பெருமாள் கோயில் சந்தில் இருக்குது கடை. வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இறங்கணுன்னே ஃபஸ்ட்டு கடையை நல்லா பெரிய போர்டே வச்சிருக்காரு அண்ணன் லீகல் எக்ஸாக்ட். ஈஸியாக தெரியும். அங்கே பெருமாள் கோயிலாண்ட வந்துட்டு பார்த்தாலே போர்டு தெரியும். நான் இந்த பேர்ட் பற்றி சொல்லுங்கள், பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருக்காங்க. இது வந்துட்டு பெரிய பெரிய அவேரிஸில் வந்துட்டு ஓப்பன் அவேரியில் கீழே கிரவுண்ட் பேர்ட்ஸ் இதெல்லாம். ஓகே. நம்ம காடை வருதுல்ல நம்ம நாட்டில், அது மாதிரி இது காடை வெரைட்டி. பட் ஆனால் இது வந்துட்டு எக்ஸாட்டிக்னா ஒன்றும் இல்லை, கலிஃபோர்னியன் குயிலுன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கும் பேப்பர் வேணுமா? எது இந்த பேர்ட்ஸ்க்கும் பேப்பர் இருக்கா? இல்லை, குயில்லாம் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த சைட் லிஸ்ட்டில் வராது. இது பேரா எப்படின்னா அது? ஆமாம். மேல் வந்துட்டு அந்த ஃபேஸில் அந்த ஒயிட் வரும், ஃபீமேலுக்கு அந்த இது ஒயிட் வராது. இதுக்கு ஒரு ஃபிஷ் டேங்கே போதுமாண்ணா? இல்லை, இது நம்ம இது கொஞ்சம் பயப்படவும் அடி போட்டுறோன்றதுனால சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லி ஃபிஷ் டேங்கில் போட்டு வச்சுருக்கோம். ஓகே. ஆனால் இதுக்குமே கேஜ் கொடுக்கலாம். இது வந்துட்டு கேஜே வந்துட்டு சின்ன சின்ன மெஷ் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். இல்லைனா இடித்து அடிபட்டுரும். ஓகே. தலையில் அடிபட்டுரும், இல்லை கால் உடஞ்சிரும், அது மாதிரி. அதுதான் ஓப்பன் அவேரினா நம்ம வந்தோடனே இது பயந்து அதனால் ஒரு மூளைக்கு போயிடும், பறந்துட்டே இருப்பாங்க. ஓப்பன் அவேரி இது சின்ன இடம்ன்றதுனால நம்ம சேஃபாக இருக்கணுன்ட்டு ஃபிஷ் டேங்கில் வச்சுருக்கோம். இதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க? இதுக்கு நம்ம எல்லாம் மிக்சடு சீடு இதெல்லாம் தான். நம்ம பேர்ட்ஸை சாப்பிட்டுட்டு இதுவாக வருது, மிச்சமாக வருது எல்லாம் போட்டாலே. இதுக்கும் பெருசாக மெயின்டெனன்ஸ் கிடையாது. மெயின்டெனன்ஸ்லாம் கம்மி தான். ஸ்ட்ராங்கான பேர்டு தான். பட் ஆனால் பயப்படும், அதை மட்டும் பத்திரமா பார்த்துக்கிட்டோம். நம்ம கிளைமேட்லாம் அடாப்ட் ஆகிட்டாங்க. அதெல்லாம் இருக்கும். காடை மாதிரி தான். காடையே பேசிக்காக வந்து ஸ்ட்ராங் ஜீன் தான், அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் ஆகாது.